இன்னைக்கு டே 3 ஆஃப் நம்ம சஷ்டி விரதம். ஆஸ் யூஷுவல் காலையில எந்திரிச்சேன். பட் நேத்தி நம்மள வச்சு செஞ்சுட்டாங்க. நைட் ஒரு 1:30 ஆயிடுச்சு. புது டெலிவரபிள்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் கால்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. காலையில பயங்கர டயர்ட் அண்ட் பயங்கர டைலமா. நம்ப வாக்கிங் போலாமா? வேண்டாமா? அப்படின்னிட்டு. பட் ஸ்டில் நம்ம கேப் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் வாக்கிங் 5000 ஸ்டெப்ஸ் வந்து நான் கிளாக் பண்ணிட்டேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, பூரி, கிழங்கு நான் சாப்பிட மாட்டேன். கொஞ்சோண்டு வெல்லம் வச்சு சாப்பிட்டுருவேன். இது கருணக்கிழங்கு. இது சதீஷுக்கு. எனக்கு வந்து ஆஸ் யூஷுவல் ரைஸ் கிடையாது. மில்லட்ஸில போட்டு சாப்பிட்றதுக்கு காலிஃப்ளவர், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி பண்ணியாச்சு. அது இல்லாம மிட் டேல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மிக்ஸட் ஸ்ப்ரவுட்ஸ் அத நல்லா வேக போட்டு, இந்த மிக்ஸட் ஸ்ப்ரவுட்ஸும் வந்து பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிச்சு ஒரு குட்டி பூஜைய பண்ணிட்டு, நான் வந்து ஆஸ் யூஷுவல் வொர்க்குக்கு உட்காந்துட்டேன். ஏன்னா, எனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு. அதுக்கு நான் சில பிரசன்டேஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். நான் ஒரு 2 விஷயம் பூஜா யூனிட்டுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தேன். அத தான் இப்ப பார்க்க போறீங்க. ஜஸ்ட் ஸ்டிக் பண்ணிடலாம். எங்க வேணாலும் ஸ்டிக் பண்ணிட்டு இந்த யூஎஸ்பில சார்ஜ் பண்ணிக்கலாம். வந்து இந்த அழகான ஒரு முருகர் சிலை, இது கூட வந்து ஒரு ஒரு வேலும் வந்து வந்திருக்கு. பக்கத்துல இருந்து காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த அழகான ஒரு முருகர் முருகர் சிலை. ஸோ இது அழகான ஒரு வேலும் இது கூட வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பூஜா யூனிட்ல வச்சு இந்த லைட்டெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம வந்து செட் பண்ண போறோம். ஏற்கனவே இருந்த முருகர் சிலையும் இப்போ வாங்கினதையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி மனையை நான் ரெடி பண்ணிட்டேன். அது இல்லாமல் மைத்திலின்னு ஒருத்தவங்க எங்கள் ஆஃபீஸில் எனக்கு 2 குட்டி பேட்டரி ஆப்ரேட்டட் லேம்ப் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த லேம்பையும் என்னோட பூஜா யூனிட்டில் நான் ஆட் பண்ண போகிறேன். தேங்க் யூ ஸோ மச் மைத்லி. திஸ் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் அடிஷன் டு மை பூஜா யூனிட். இந்த லைட் எல்லாம் சதீஷ் தான் செட் பண்ணி கொடுத்தாங்க. மீன்வைல் இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ் எல்லாம் ஈவினிங் இருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கண்டிப்பாக ஈவினிங் பூஜைலாம் பண்ண முடியாதுன்னு நினச்சேன். பட் மீன்வைல் நான் நினச்சது என்ன அப்படின்னா, நீ எனக்கு ஒரு வழி கொடுத்தா தான் இந்த பூஜையே வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் ஒர்க்கை கண்டினியூ பண்ணேன். பட் டு மை சர்ப்ரைஸ் எல்லா மீட்டிங்ஸும் வந்து ரீஸ்கெடியூல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் இம்பார்ட்டன்ட் டெலிவரபிள்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஈவினிங் என்னால் இது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சு ப்ராப்பராக வந்து இந்த ஃப்ரைடே அழகான இந்த ஆட்-ஆன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு பூஜை பண்ண முடிஞ்சிச்சு என்னால். ஜென்ரலாக சஷ்டிக்கு இருக்கிறவங்க வந்து சிலை வச்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கும்ப கலசம் வச்சும் பண்ணலாம். அது இல்லாமல் உங்கள் வீட்டில் சிலையோ படமோ எது இருந்தாலும் வந்து நீங்கள் அதை வச்சு பண்ணலாம். இந்த புது முருகர் சிலையோட என்னுடைய 3வது நாள் சஷ்டி ரொம்ப நல்லா போச்சு. மீண்டும் 4வது நாள் சந்திக்கலாம்.